அவ்வோம்பல் எல்லோர் இல்லங்களிலும் சிறப்பாக ஆற்றப்படும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னடா வரும் பொழுதே விருந்தோம்பல் இல்லங்களில் ஆற்றப்படும் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்ப நம்ம பார்க்க போற பகுதி விருந்து போற்றுதும். அதாவது எல்லோருடைய இல்லங்கள்லயும் நம்ம எப்படி வர்ற விருந்தினரை உபசரிப்போம் என்பதை பத்தி தான் நம்மளுடைய பாடப்பகுதி. நம்மளுடைய தமிழருடைய சிறந்த பண்பாட்டுல ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலின் சிறப்புகளை நம்மளுடைய புற இலக்கியங்கள் எப்படி சொல்லுது அப்படின்றதையும், வாழை இலையின் சிறப்பு தான் முதல்ல விருந்துல அப்படின்னாலே வாழை இலையில தான் விருந்தளிப்போம் இல்லையா? அந்த வாழை இலையின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழர் அந்த காலத்திலே வாழை இலையோடைய மருத்துவ குணத்தை அறிஞ்சு வாழை இலையில உணவு பரிமாறி இருக்காங்க வந்த விருந்தினருக்கு. அந்த விருந்தினர்கள் உணவு உண்ணும் பொழுது தலைவாழை இலை, அதாவது குருத்தான பகுதி கட் பண்ணி அதுல உணவளிச்சிருக்காங்க. அந்த பகுதியில இடப்பக்கம் வலப்பக்கம் எந்த உணவை இடப்பக்கம் விடணும், எந்த பக்கம் வலப்பக்கம் உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கவனிச்சு செஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம வலப்பக்கம் அகலமான பகுதி வாழை இலையில, இடப்பக்கம் குறுகலான பகுதி. அந்த இடப்பக்கம் குறுகலான பகுதியில உப்பு, ஊறுகாய், இனிப்பு வைப்பாங்க. அகலமான பகுதியில பாத்தீங்கன்னா பொரியல், கூட்டு இந்த வகையை வைத்து நடுவுல சோறிட்டு அதுல குழம்பிட்டு அவங்க முகம் மலர்வோடு சாப்பிடுற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுறது தான் நம்மளுடைய தமிழர் பண்பாடு. அந்த வாழை இலையின் மகத்துவம் எல்லாருடைய வீட்லயும் விருந்து அப்படின்னாலே வாழை இலையில் தான் அப்படின்னு சொல்லி வாழை இலையின் சிறப்பை மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய திருவள்ளுவர் அறவுணர்வும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்புல இல்லறவியல் ஒரு அதிகாரங்க திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே விருந்தோம்பலுக்காக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அந்த விருந்தோம்பலின் சிறப்பை மிக அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது விருந்து அளிக்கிற நாம கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம வர்ற விருந்தினருக்கு நம்ம உணவிடணும், அப்பதான் அவங்களுடைய அகம் மகிழ உணவு உண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோப்ப குழையும் அனிச்சம். அனிச்சம் என்பது ஒரு வகையான மலர். அந்த மலரை நம்ம நுகர்ந்து பார்க்கும் பொழுது வாடிவிடும். இந்த மோப்பம் பிடிக்கும் பொழுதே இந்த மலர் வாடுவதை போல நம்ம விருந்தினர் நம்ம முகத்துல ஏதேனும் வேறுபாடுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த விருந்தை சரிவர ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நம்ம விருந்து அளிக்கும் பொழுது சிறந்த விருந்தினராக அந்த விருந்தினரை உபசரிக்கும் பொழுது முக மலர்ச்சியோடு நாம உபசரிக்கணுமா, அப்பதான் உணவு உண்ணுவோரின் அகமும் வயிறும் குளிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை உருவாக்கி, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. நுகர்ந்து பார்க்கும் பொழுது அனிச்சம் என்ற மலர் எப்படி வாடுகிறதோ அதே போல நம்ம முகத்தில ஏற்படுற மாறுபாடுகளால விருந்தினருடைய மனம் காயப்படும், வேதனைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஒரு இளமவடிகள் ஒரு வரிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது கோவலனை கண்ணகி பிரிந்து இருக்காங்க. ஆனா கண்ணகிக்கு கோவலனை பிரிந்த பிரிவை விட நம்ம வீட்டுக்கு வர விருந்தினருக்கு விருந்து உபசரிக்க முடியவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் அப்படின்றத தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் என்னை என்ன யாருக்கும் விருந்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டியே கடவுளே அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டதா கண்ணகி வருத்தப்படுறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வர் அப்படின்னு கம்பர் சொல்றார். மிக சிறந்ததா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வர். அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு சிறந்த முறையோட எப்படி நம்ம விருந்தளிப்போம், முக மலர்ச்சியோட அவங்களுடைய முகத்தில் பாவனைகளை அறிந்து, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, இந்த உணவு வச்சுக்கோங்க, இந்த குழம்பு நல்லா இருக்கும், இந்த பொரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மிகவும் தன்மையாக விருந்தளிக்கிறது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, கலிங்கத்து பரணியில செயல்மண்டர் சொல்றாரு, சிறந்த விருந்து எது அப்படின்னு பார்த்தா நம்ம விருந்தினர் முக மலர்ச்சியோடு நம்ம கொடுக்குற அந்த உணவை சாப்பிட்றாங்களா அப்படின்னு அதை பார்க்கும்போது நம்மளுடைய அகமும் முகமும் மகிழும் அப்படின்னு சொல்லி நம்ம கலிங்கத்து பரணியில செயல்மண்டர், விருந்தினரும் வறியவரும் நெருங்கியும்ன
மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. அவங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து பார்த்து நம்மளுடைய அகம் அப்படியே மகிழ்ந்த அப்படியே தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லி சைமண்டார் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. இதுதான் அறவுணவும் தமிழர் மரபும். இந்த பண்பாடுகளை திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தை அமைச்சு சொன்ன மாதிரி நம்மளுடைய பெரிய புராணத்துல அப்போதையர்கள் ஒரு சிவனடியார் வருவாரு. வரும் பொழுது அவரை யாரா இந்த தண்ணீர் பந்தல்கள் நிறைய அமைச்சிருக்கும் திங்களூர்ல, இதெல்லாம் யார் செய்யறாரு, எல்லாத்துலயுமே திருநாவுக்கரசர் அப்படின்னு பெயர் எடுத்துக்கும். அதை பார்த்த உடனே அந்த திருநாவுக்கரசர் அந்த வழியா வரும்பொழுது அப்போதையர்கள் போய் கேட்பாரு, திருநாவுக்கரசர்ன்ற பந்தல் இருக்கே தண்ணீர் பந்தல்ல உன் பேர் ஏன் எழுதல அப்படின்னு. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, நான் சிவனடியார், அவர் மேல மிகவும் பற்று உள்ளவன் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்ப நானும் ஒரு சிவனடியார் தான் அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு இப்ப வாங்க உடனே விருந்தளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவரும் என்ன செய்வார் அப்படின்னா, அப்போதைகள் விருந்து சிவனடியாருக்கு என்னைக்குமே எங்க வீட்டுல உண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். அப்போ விருந்து உண்ண போன திருநாவுக்கரசர் அவர் வீட்டை பார்க்கும் பொழுது அவருடைய பசுக்கள்ல இருந்து அவருடைய பால் அளக்கும் அளவைகள்ல இருந்து தன் வீட்டு பிள்ளை வரைக்கும் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர் அப்படின்னு பெயர் இருப்பார். இதை பார்த்த உடனே திருநாவுக்கரசருக்கு ஏன் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர்னு பெயரிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, நான் ரொம்பவும் திருநாவுக்கரசர் மீது பற்றுடையவன், அதனால அவருடைய பக்தி நிமித்தமா எல்லாத்துக்கும் அதான் பெயர் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு உணவு சிவனடியார்லாம் சுத்தமா எந்த இறந்த வீட்டிலையும் உணவு அருந்த மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை அனுப்பி ஓடி போய் ஒரு வாழை குருத்தை அறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி வாழை தோட்டத்துக்கு அனுப்புறாரு. அந்த தந்தையுடைய சொல்லை கேட்டு ஓடுற அந்த மகள் வாழை குருத்தை அறியலாம். அறியும் பொழுது ஒரு பாம்பு தீண்டி அந்த இடத்துல அந்த வாழை இலையை தாயிடம் கொண்டு கொடுத்துட்டு இறந்து போயிடலாம். எங்க இந்த இறந்த செய்தி கேட்டா திருநாவுக்கரசர் தன் வீட்டுல விருந்து சாப்பிட மாட்டாரோ அப்படின்னு எண்ணி அந்த மரணத்தை அழைச்சிருவோம். அப்படிதான் பெரிய புராணத்துல நல்ல தாய் தந்தை ஏக நான் இதை செய்ய பெற்றேன் என்று ஒள்ளையும் விரைந்து தோட்டத்தில் புக்கு மண்டலம் வாழை குருத்தை அருகையில் வாழரா ஒன்று அழகும் கழித்து சோறு அங்கையில் தீந்தி சன்றே அப்படின்னு பெரிய புராணத்துல ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. உடனே திருநாவுக்கரசர் உணவு உண்ணும் பொழுது எங்க உன்னுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசர் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போதையர்கள் சொல்லுவாரு, இங்கு அவன் உதவான், இந்த இடத்துல இப்ப அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ திருநாவுக்கரசருக்கு ஒரு சந்தேகம் எழும், என்னடா இது, இவன் ஏன் தன் மகனை இங்க அழைக்க மாட்டான், இல்ல எனக்கு விருந்தே வேணாம், இப்போ உன்னுடைய மகன் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருநாவுக்கரசர் கேட்ட அந்த கேள்வியை மறுத்து தெரிவிக்காம அப்போதையர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன் இறந்த செய்திய திருநாவுக்கரசரிடம் சொல்லுவாங்க. உடனே திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடி அவனை உயிர்ப்பிக்க செய்து தன்னுடைய அந்த விருந்தை அறிஞ்சிட்டு போவார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய தமிழர் பண்பாடு. அடுத்தது, முளிகையிட்ட சோற்றை பிசைந்து அனைவருக்கும் ஒரு உருண்டை கொடுத்து அதில் புளியிட்டு புளி குழம்பு இட்டு உண்ண செய்யும் அன்னையின் அன்பில் உருவானது பகிர்ந்துள்ளது. நம்முடைய தமிழர் பண்பாடே நமக்கு கிடைத்த உணவை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறதுங்க. தனித்து உண்ணாமை என்பது நம்முடைய தமிழர் பண்பாடு. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து உணவு உண்ண மாட்டாங்க. அததான் தனித்து உண்ணாமை என்ற அதிகாரத்துல உண்டாதம்மா இவ்வுலகம் என்கிற அமிழ்தம் எய்வதாயினும் இனிதி என தமிழர் உண்டனும் இனரோ அப்படின்னு புறநானூற்றுல அமிழ்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணா பண்பாடு நம் தமிழர் பண்பாடு. அதையும் கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்பதுதான் சிறந்த தமிழர் பண்பாட்டுல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய புறநானூறு. கடவுள் வாய்ந்த இளம்பெரு எழுதி ரொம்ப அழகா சொல்றாரு, அமிழ்தமே கிடைத்தாலும் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுத்து சாப்பிடும் ஒரு பண்பாடு நம்மளுடைய தமிழர் பண்பாடு. அமிர்தம் கிடைச்சிருச்சு நம்ம மட்டுமே சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு என்றைக்குமே தோணாது அப்படின்னு புறநானூற்று பாடல் மிக சிறப்பா சொல்லுது. அல்லில் ஆயினும், அல்லில்னா இரவு, பெண்கள் விருந்தோம்பல்ல சிறந்த பண்புடையவர்கள். அவங்க இரவில் விருந்தினர் வந்தாலும் முகம் சுளிக்காமல் அழுத்து கொள்ளாமல் உணவிடுவர் அப்படின்றதான் நம்மளுடைய நற்றிணை பாடல்
அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். நம்ம இரவுல விருந்தினர் வந்தாலும் முகம் சுளிக்காம உணவிடுவர். அந்த பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடு. அடுத்தது இன்மையிலும் விருந்தோம்பல். நம்மளுக்கு ரொம்ப மிகவும் கடினம். அந்த நேரத்துல விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால நம்ம அவங்களுக்கு விருந்தளிக்காம இருக்க போறதில்லை. விருந்தளிக்க முடியாத நிலையிலும் கூட விதைக்காக வைத்திருந்த நெல்லை உரலில் இட்டு உணவு சமைத்து விருந்தளித்தது நம்மளுடைய தமிழர் பண்பாடு. புறநானூறு மிக அழகா சொல்லுது, குரல் உணர்ந்து விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். பெண் தலைவி என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, விருந்தினர் வந்துட்டாங்க, வந்த விருந்தினரை உணவளிக்காம அனுப்புற பழக்கம் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி விதைக்காக வைத்திருந்த நெல்லை உரலில் இட்டு இடிச்சு அந்த நெல்லிலிருந்து கிடைத்த அரிசியை உணவு சமைத்து விருந்தினரை அகமகிழ வயிறு குளிர அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புறநானூற்று பாடல் இன்மையும் விருந்தோம்பல். அந்த பண்புலையும் நாம தான் சிறந்தவங்கன்னு சொல்லு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்புடை பழவால் வைத்தான். முதல் நாள் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய விருந்தினருக்கு இரும்பு பழவால், பழமையான வாளை வைத்து அந்த வாள் மூலமா கிடைத்த பணத்தை வைத்து விருந்து படைக்கிறான். அடுத்த நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, விருந்தினர் வராங்க, அப்ப தன்னுடைய சீரிய யாழ் பணயம் வைக்கிறான். சீரிய யாழை பணயம் வைத்து அதில் கிடைத்த பணத்தை வைத்து விருந்து வைக்கிறான். இப்படி தன்கிட்ட இருக்கிற வறுமையிலும் கூட தன் வீட்டை தேடி வந்த விருந்தினருக்கு இல்லைன்னு சொல்லாம தன்கிட்ட இருக்கிற பொருளை வைத்தாவது விருந்தளிப்பது நம்மளுடைய தமிழர் பண்பாடு. பாருங்க, தமிழர் பண்பாட்டுல விருந்தோம்பல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விருந்தினர் அப்படின்னு சொன்னா வறியவர். நம்ம உறவினரை விருந்தினர் சொல்ல மாட்டோங்க. அதாவது வறியவர்கள், நம்ம சாலை ஓரங்கள்ல இருக்கிறவங்க, தன்னை பாதுகாக்க முடியாதவர்கள், தனக்கு வேலை செய்ய முடியாதவர்கள் இருக்காங்க பாருங்க. இப்ப நம்மளுடைய வடலூர்ல சத்தியஞான சபையில நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக கைவிடப்பட்டோர், அவங்களால வருமானம் இல்லை அப்படின்றவங்க வறியவர்கள் அவங்களதான் சொல்றாங்க. அவங்களுக்கு பாருங்க, அணையா அடுப்பின் மூலமா நம்மளுடைய வள்ளலார் என்ன செய்தார் அப்படின்னா, அணையா அடுப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்னமும் அந்த அடுப்பு அணையாம எரிஞ்சுட்டே இருக்கு. அப்போ வறியவர்கள் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம உணவளிக்கிற பண்பாடு நம்மளுடைய தமிழர் பண்பாடு. இன்னும் அது சிறப்பா நடந்திருக்கு இல்லைங்களா? அதுதான் விருந்தோம்பலுடைய சிறப்பா சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. அதாவது பலர்புகு வாயில் அடைக்க கடவுணர் வரிவில் உளிரோ. அதாவது இந்த பெரிய கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி, வாயில் கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா, யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது நம்மளுடைய தமிழர் பண்பாடுன்னு குறுந்தொகை நூல் சொல்லுது. நம்முடைய பழங்காலத்துல பாத்தீங்கன்னா, வீட்டுல திண்ணைகள் அமைத்து அந்த திண்ணையின் மேல படுக்கிற மாதிரி ஒரு மேடைகளும் அமைத்து வறியவர்கள் வழி போக்குற இடத்துல போய் தங்குவாங்க. அப்போ எந்த வீட்டு திண்ணையில தங்குறாங்களோ அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த வறியவருக்கு உணவு கொடுப்பாங்க. அப்போ அது போல அந்த வறியவர்கள் தங்கி இருக்கும் பொழுது கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது நம்மளுடைய தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி குறுந்தொகை சொல்லுது. அடுத்தது ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுடைய விருந்தின் சிறப்ப இந்த கொன்றைவேந்தன் என்ற நூல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உணவு என்பது மருந்துக்கு சமம். அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் அதுவே ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து என்பதுதான் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றோம். அமிர்தம் கிடைக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் குடிச்சிடக்கூடாது. அதுவும் எது சராசரியா நம்ம எவ்வளவு குடிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் குடிக்கணும். அது மிஞ்சி போயிடுச்சுன்னா விஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப விருந்து முறைகள் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு. முன்னாடி எல்லாம் நம்ம வறியவர்களுக்கு விருந்தளிச்சோம், அதாவது முகம் தெரியாதவர்கள். ஆனா இப்ப நம்ம விருந்தினர் அப்படின்னு சொன்னாலே முகம் தெரியாதவரை நாம வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யறது இல்லை, அனுமதிக்கிறது கிடையாது.
அவங்களுக்கு எல்லாம் விருதுகள் உபசரிக்கலாங்க. நம்மளுடைய உறவினர் உற்றார் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு உறவினர். அந்த மாதிரி விருந்து முறைகள் என்ன செய்யுது அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம திருமண சடங்குகள் இல்ல பிறந்த நாள் விழாக்கள் இல்ல வளையகாப்பு அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும்தான் நம்மளுடைய உறவினர்களை அழைச்சு விருந்தளிக்கும் இல்லையா? அந்த விருந்து காலப்போக்கில் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வீட்டு வாயில நின்று எல்லாரையும் வரவேற்போம். வாங்க 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 உள்ள போங்க, உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த கால மாற்றங்கள்ல அந்த திருமணத்திற்காக ஒரு அமைப்புகள் இப்ப நம்ம செயல்படுது இல்லைங்களா? அந்த அமைப்பாளரிடம், திருமண அமைப்பாளரிடம் வரவேற்பையும் சேர்த்து நம்ம கொடுத்து நம்ம உறவினர்களை வரவேற்க செய்றோம். காலையில திருமணத்தில் உணவில் ஆரம்பித்து வரவேற்பிலிருந்து திருமணம் முடியும் வரை அந்த அமைப்பாளர்கிட்ட நம்ம என்ன செய்யறோம், முழுவதுமாக திருமண அந்த செலவுகளோடு சேர்த்து அந்த அமைப்பாளர்கிட்ட ஒப்படைச்சிடும். அப்ப விருந்து முறைகள் கால மாற்றத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படின்ற நேரத்துல தான் அமெரிக்கால மின்சோட்டா நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வாழை இலை விருந்து அப்படின்ற ஒரு விழாவை பல ஆண்டுகளா நடத்தி வருது. அந்த வாழை இலை விருந்துல அமெரிக்கால இருக்கிற தமிழருக்கெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவான முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் மரபு மாறாம இருக்க அங்க அமெரிக்காவில் இன்றும் வாழையில விருந்து அப்படின்ற ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழர் பண்பாடு, விருந்தோம்பலின் பண்பு இன்னும் மறையணும். ஏன் நம்மளுடைய கொரோனா தொற்று நடந்தப்ப கூட இந்த கொரோனா தொற்று அதிகமாகி யாராலையும் வருவாய் ஈட்ட முடியாத நிலையில பின்தங்கிய மக்களுக்கு நம்மளுடைய பொதுமக்கள், அதாவது நடுத்தர மக்களிலிருந்து காவல்துறை அதிகாரியிலிருந்து பார்க்கறவங்க எல்லாருமே உணவு பொட்டலங்கள், அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அளிச்சோம். அதனால விருந்தோம்பல்ல தமிழர் சிறந்து விளங்குறாங்க. இன்னும் நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பு அழியல என்பதை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம விருந்துக்கு போறோம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இலைய மூடுறதுக்கு முன்னாடி, நம்ம சாப்பிட்டு இருக்க இலைய மூடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த விருந்தின் தன்மைக்கு ஏற்ப மறுக்க இட்லி சாம்பார்னு வச்சு எனக்காக ஒன்று சாப்பிடுங்க, உனக்காக ஒன்று சாப்பிடுங்கன்னு மாறி மாறி பரிமாறும் அந்த பண்புலையும் பாசத்திலையும் நீள்றது தாங்க நம்மளுடைய பாரம்பரியம். அதனால தமிழர் பண்பாடு விருந்தோம்பலில் சிறந்தது அப்படின்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.